ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் லைஃப்பை எப்படி சூப்பராக கொண்டு போகணும். ஸோ நீங்கள் ஒரு ரட்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம், ஒன்றுமே நல்லா போகாத மாதிரி. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் ஜிம் போய் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து மெயினாக வச்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, உங்கள் மென்டல் வெல்பீயிங்கை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, உங்கள் சோஷியல் லைஃப் எல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே ஒழுங்காக போகலை, சில நேரம் சில நாட்கள் கரெக்டாக போகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு சில ஹேபிட்ஸ், அதாவது காலையில் எழும்பணும், குளிக்கணும், சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், சில விஷயங்கள் ரிச்சுவல்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போது எழும்பி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நீட்டாக ரெடி பண்ணணும், அப்புறம் மத்தியானம் சாயங்காலம் ஜிம் போகணும். அந்த ரொட்டீனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே உங்கள் ரட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஸோ வந்து ஓகே ஒழுங்காக போட்டால் ஓகே, நான் பண்ணுறதை பண்ணுவேன். டிசிப்ளின், ஹேபிட்ஸ் அதெல்லாம் பண்ணவே நீங்கள் அப்படியே க்ரோ ஆவீங்க. ஸோ லைஃப் வந்து நல்லபடியாக போகும். வேறு உங்கள் உள் மனசு சொல்லும், இது பண்ணு அது பண்ணு, அதை வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பண்ணால் உங்கள் லைஃப் நல்லா போகும். வேறு உங்களுக்கு ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கும், பணம் சம்பாதிக்கணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய கோல் செட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக போகும். நான் அந்த வீடியோ வந்து லைஃப்பில் எப்படி சூப்பராக கொண்டு போகணுன்னு சொல்லதுக்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். வேறு நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு சில நாட்கள் ஃபீல் ஆகும், சில நாட்கள் ஃபீல் ஆகாது. அப்போ அந்த நாட்களில் என்ன பண்ணணுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு கோல் வச்சுருப்பீங்களா, ஓகே இப்போ நான் வந்து 80 கிலோ ஆகணும், அப்படி சூப்பராக நல்லா மஸ்குலராக இருக்கணும். ஓகே, நான் வந்து டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஜிம் போகலாம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5 ஒர்க் அவுட் பண்ணாட்டாலும் ஒரு 3 ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில நாட்கள் நல்லா போகாட்டாலும் உங்கள் ரொட்டீன் வந்து மாறக்கூடாது. அதுதான் உங்கள் ரட்டிலேருந்து வெளியே கொண்டு வரும். ஸோ ரொம்ப ரட்டில் இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டுகிட்ட பேசுங்க. அந்த உங்கள் மேஸ்குலின் ஃப்ரெண்டுகிட்ட உங்கள் கோல்ஸ், உங்கள் ஆம்பிஷன் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுவுமே நல்லா போகாட்டி ஒரு ஸ்பார் பண்ணுங்கள். உங்களோட ஃபைட் வேறில் கேட்டுட்டு ஃபைட்டுக்கு போக ஆரம்பிச்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட ஸ்பார் பண்ணுங்கள். அது வந்து உங்களை கொஞ்சம் குணப்படுத்தலாம். வேறு உங்கள் ஸ்பிரிச்சுவல் செல்ஃபோட கொஞ்சம் ஒன்றாயிருங்க. உங்களுக்கு எல்லாமே உங்கள் உள்ளே இருக்குது. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் மனசு அது வந்து பதில் சொல்லும். அதை கேளுங்க. அதை கேட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் அவங்க அதை தெரியாத மாதிரியே நடந்துக்குவாங்க. ஸோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்டிமிசம் வேணும்னா நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான பணம், தேவையான பிஸ்னஸ், இதை நான் எனக்கு சொல்லிக்கக்கூடியது உங்களுக்கும் சொல்கிறேன். தேவையான பாடி, என்னெல்லாம் தேவையோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்குள்ளதெல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ஆப்டிமிசம் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு கோல் வைங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். அது மெயினான ஒரு திங். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு புக்கு கையில் இருக்குது, அந்த புக்கை நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது சில மாதங்களில் அந்த புக்கு வந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது. ஓகே, எனக்கு பணம் கிடைக்குது, இந்த ஆள்கிட்டருந்து இப்படி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தாலே அது வந்து ரியாலிட்டி ஆகிரும். மனசு என்ன நினைக்குதோ அதுதான் வெளியே வரும். ஸோ வித்தின் ஸோ வித்தா. ஸோ சப்கான்ஷியஸுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அது பண்ணுங்கள். வேறு உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் சரி, நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் போல். ஸோ உங்களுக்கு ஃபிட்னஸ் டிப்ஸ் எதாவது வேணால் என் சேனலில் நிறைய இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஒரு ஆப்டிமிசம் வீடியோ. ஆப்டிமிசம் இஸ் அ ஹெல் ஆஃப் அ ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஐ எம் ஃப்ரம் நாகர்கோவில், சைனிங் அவுட். வேறு உங்களுக்கு அதாவது தான் மொமெண்டம். நீங்கள் வந்து எல்லா குட் ஹேபிட்ஸையுமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து இப்படியே போக ஆரம்பிச்சிடும். குட் ஹேபிட்ஸ் பண்ண இப்படி போகாது. ஓரளவுக்கு வரும்போது எக்ஸ்போனென்ஷியலாக மேலே போயிடும். அது என் லைஃப்பில் நான் பார்த்துட்டேன். நான் வந்து என் லைஃப்பில் ஓரளவுக்கு எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு நினைக்கிறேன். என் வயசு கம்மி தான், பட் ஃபைனான்ஷியலி மட்டும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும், கொஞ்சம் நிறையவே பண்ணணும். அதுக்காண்டி இந்த யூடியூப் சேனல். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லைஃப்பில் ஏதாவது டிப்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும், என்னால் முடியும்னா எல்லாராலையும் முடியும். ஸோ முடியாதுன்னு எதுவும் இல்லை. இந்த வீடியோ ஒரு ஆப்டிமிசம் வீடியோ. ஸோ எதானா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிட்னஸ் டிப்ஸ் எதாவது வேணும் கேளுங்க.